ஹாய், இன்னைக்கு வந்து சிம்பிளாக ஈஸியாக எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரே பார்ட் ஸ்டுடியோவில் மல்டிபிள் பார்ட் எப்படி வந்து கிரியேட் பண்ணதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் மல்டிபிள் கிரியேட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மல்டிபிள் யூஸ் பண்ணுவோம். வந்து இந்த இதில் வந்து ஒரே ஒரு பார்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி எப்படி வந்து மல்டிபிள் கிரியேட்டர் யூஸ் பண்ணதான் போகலாம். இப்போ ப்ளஸ் இருக்குல்ல, ப்ளஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பார்ட் ஸ்டுடியோ இருக்குல்ல, அது கொடுத்தோடனே இங்கே வந்து பார்ட் ஸ்டுடியோ கிரியேட் ஆகிடும். இங்கே எதுவும் பண்ணாதீங்க, சிம்பிளாக ஈஸியாக என்ன பண்ணுங்கள், டாப் வியூ செலக்ட் பண்ணிங்க, ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிங்க. இப்போது டைமென்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு இது ஒரு 100 mm, இது 75 mm கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரூட் கொடுத்துங்க. எக்ஸ்ட்ரூடில் வந்து எனக்கு 50 mm கொடுத்துட்டு இங்கே ஓகே பண்ணிங்க. இப்போது இங்கே ஒரு பிளாக் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே இதுக்கு என்ன பண்ணோம், ஒரு பார்ட் ஸ்டுடியோ கிரியேட் பண்ணிட்டோம். இதுதான் ரீநேம் பண்ணிங்க பார்ட். இது வந்து எஃப்டிஐ 1ன்னு கொடுத்துங்க பார்ட்டு. இப்போ இன்னொரு பிளாக் ஒன்று. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், இங்கே நியூ ஃபோல்டர் இருக்குல்ல, நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள். இது வந்து எஃப்டிஐ ஃபிக்ஸிங் டை இன்சர்ட் அப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கெட்சை வந்து ஃபஸ்ட்டு உள்ள மூவ் பண்ணுங்கள். அதேமாதிரி இத்தையும் மூவ் பண்ணிட்டு இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்சுக்குள்ளே இன்னொரு ஸ்கெட்ச் இருக்கும். அதேமாதிரி இன்னொரு பிளாக் பண்ண போகிறோம். இப்போது எங்கே போன போனால், இப்போது இந்த ஃபேஸில் இப்போ இங்கே வெளியே கிளிக் பண்ணுங்கள், ஸ்கெட்சு கொடுத்து திருப்பியும் ஒரு ரெக்டாங்கிள் சென்டரை கிளிக் பண்ணிட்டு டாப் வியூ செலக்ட் பண்ணிங்க. அதேமாதிரி வந்து கிளிக் பண்ணிட்டு இது கிளிக் பண்ணிங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு 100 mm கொடுத்துட்டோம். 175 mm கொடுத்துட்டு இங்கே ஓகே ஊற்றுங்க. இப்போது 2 பிளாக் ஒன்றாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, அதுக்கு எடிட்டில் போயிட்டு இங்கே நியூ இருக்குல்ல, நியூ கிளிக் பண்ணுங்கள். நியூ கிளிக் பண்ண இன்னொரு பார்ட்டை க்ரியேட் ஆகிடும். இப்போது ஓகே. இப்போ வந்து எஃப்டிபி இங்கே கொடுத்துங்க, எஃப்டிபி ஃபிக்ஸிங் டை பிளாக் இப்படி கொடுத்துங்க. இப்போ உங்கள் ஃபோல்டர் ரெண்டாவது ஃபோல்டர் இருக்குல்ல, இப்போது ரெண்டாவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் எஃப்டிபி கொடுத்து கிரியேட் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்கெட்சை வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரூட் மூவ் பண்ணிங்க. அதுக்கடுத்து ஸ்கெட்சு மூவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்கெட்சும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போது எஃப்டிஐ இன்சர்ட் கிளிக் பண்ணால் இங்கே ஒரு பிளாக் வரல. அதுக்கு என்ன பண்ணலாம், பூலியன் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். பூலியன் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இப்போது டூல் ஸ்ட்ரப்ட்ராக் இருக்குல்ல, ஸ்ட்ரப்ட்ராக் யூஸ் பண்ணுங்கள். டூல் வந்து எஃப்டிஐ, டார்கெட் வந்து எஃப்டிபி, எனக்கு பிளாக் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டு இப்போது எஃப்டிஐ இன்சர்ட் இருக்குல்ல, ஆஃப் பண்ணி பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வந்துடும். இப்போ வந்து எனக்கு எஃப்டிஐ இன்சர்ட்டில் வந்து நான் ஃபில்லட் போடணுன்னா என்ன பண்ணுங்கள், இப்போ இங்கே எஃப்டிஐ இன்சர்ட்டு இங்கே ரோல் பேக் இருக்குல்ல, ரோல் டு இயர் இருக்கா, ரோல் டு இயர் கொடுங்க. இங்கே எஃப்டிஐ இன்சர்ட்டு ரோல் டு இயர் கொடுத்துட்டு இப்போது நாங்கள் ஃபில்லட் அடிக்க போகிறோம். இப்போது ஃபில்லட் வந்து கார்னர் 4 கார்னரும் நான் அடிக்க போகிறேன். இப்போது நம்ம இதில் வந்து என்ன வேலை செய்யணுமோ அதில் வந்து ஈஸியாக வந்து அப்டேட் ஆகிடும். இப்போது ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் பார்த்துட்டு என்ன பண்ண போகிறேன், இப்போது எண்டு பிளாக் இங்கே கொடுத்துருங்க. எண்டு இருக்குல்ல, என் டூ ரோல் பேக் கொடுத்துட்டு இப்போது எஃப்டிபி இன்சர்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது அதில் நம்ம அப்டேட் பண்ணும்போது இதில் அப்டேட் ஆகிடும். அதுக்காக ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.